ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து உரலில் போட்டு தட்டிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ரசத்தை தாளிச்சிடலாம். தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு வாட்டி கிளறி விட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இப்போதைக்கு. நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். கூட நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வணங்கி வரணும். ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச ரசப்பொடிங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. இன்னொரு அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா காயட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இப்போ ரசத்துக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. அவ்வளோதான், தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.